இந்திய கடற்படையில் எஸ்எஸ்சி ஆஃபீஸர் வேலைவாய்ப்பு அறிவிப்பு விட்டுருக்குறாங்க. இந்திய கடற்படையில் இதுக்கான கல்வி தகுதி டிகிரி இருக்கும். காலி இடங்கள் வந்து 270 விட்டுருக்குறாங்க. லாஸ்ட் டேட் வந்து 25/2/2025. லாஸ்ட் டேட் இஸ் 25/2/2025. காலி இடங்கள் 270. இந்திய கடற்படையில் வேலைவாய்ப்பு. இது ஃபுல் நோட். ஸோ இது அதோட அஃபீஷியல் வெப்சைட். ஓகேவா? இந்திய கடற்படையில் வெப்சைட்டு. எஸ்எஸ்சி ஆஃபீஸர்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கேரியரில் போனீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா வரும். டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர் டு அப்ளை. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் யூஸ்ன பாஸ்வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைனா புதுசாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ரிஜிஸ்டர் நவுன்னு கொடுத்துருக்கீங்களா? இதில் போய் நீங்கள் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இது இந்தியன் ஆர்மி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் நேவி. ஓகே, எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் ஹைட்ரோ கிரேடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து வேகன்சி 60 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பிஇ பிடெக் இன் எனி டிசிப்ளின் வித் 60 மார்க் இருந்தால் போதும். எனி டிசிப்ளின் பண்ணலாம். மென் அண்ட் உமன் மேக்ஸிமம் வேகன்சிஸ். ஓகே, 2001 2006 பிறந்தவங்களாக இருக்கணும். பைலட்டு, நேவல் ஏர் ஆப்ரேஷன்ஸ், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் எல்லாத்துக்கும் சேர்த்து 26. ஏன் பைலட்டுக்கு 26, ஏன்னா ஆஃபீஸர் 22, 18. பிஇ பிடெக் இன் எனி டிசிப்ளின் வித் 60 மார்க்ஸ். கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹேவ் 60% அக்ரிகேட் மார்க்ஸ் இன் கிளாஸ் 12th 10th. மினிமம் 60% மார்க்ஸ் இன் இங்கிலீஷ் இந்த கிளாஸ். ஓகே, இங்கிலீஷில் வந்துட்டு மினிமம் 60% மார்க் இருக்கணும். அப்படி இருந்தால் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அப்ளை பண்ண முடியும் கொடுத்துருக்காங்க. லாஜிஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் இன் எனி டிசிப்ளின் வித் ஃபஸ்ட் கிளாஸ் ஆர் எம்பிஏ வித் ஃபஸ்ட் கிளாஸ். ஓகேவா? இவங்க எல்லாமே அப்ளை பண்ணால் 28 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் எல்லாமே 2001 to 2006 கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்ஜினியரிங் பிரான்ச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு 38 வேகன்சி கொடுக்குறாங்க. ஸோ மெக்கானிக்கல் வித் ஆட்டோமேஷன், மெரைன் இன்ஜினியரிங் எல்லாமே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு 38 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு ஒரு 38. அடுத்து இன்ஜினியரிங். ஓகேவா? எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 வேகன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் வந்து 2001 to 2006 பிறந்தவங்க இருக்கும். நேவல் கன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்திங்கன்னா 18 வேகன்சி, மென் அண்ட் உமன். ஸோ எல்லாம் யார் அப்ளை பண்ண முடியும்? ஹவு யூ கேன் அப்ளை? கேண்டிடேட்ஸ் ஹேவ் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் ஆர் இந்த ஃபைனல் இயர் வித் மினிமம் 60% மார்க் இருந்தால் கிரேட். சிஜிபி வந்து 60% மார்க் இருந்தால் ஃபைனல் இயர் இருந்தாலும் நீங்கள் இப்போ அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துறாங்க. ஸோ ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் அப்ளிகேஷன் வில் பேஸ்ட் இருந்தால் நாமினேட் மார்க்ஸ் அப்டைன் த கேண்டிடேட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எக்ஸாம் வைப்பாங்க. ஓகே, மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. ஓகேவா? மெரிட் லிஸ்ட் வில் பி ப்ரிஃபர் பேஸ்ட் வந்து எஸ்எஸ்பி மார்க்ஸ். ஓகே, ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு மார்க்ஸை பொறுத்து தான் விடுவாங்க. சரியா? எக்ஸாம் வைப்பாங்க. ட்ரைனிங் ப்ரொபரேஷன் பீரியடு கொடுப்பாங்க. ஸோ ஓகேவா? ஸோ இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா கியூஆர் கோடு இருக்குது. இது ஸ்கேன் பண்ணிங்கன்னா கூட அப்ளை பண்ண முடியும். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் லிங்க் நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இந்தியன் நேவி. ஓகேவா? ஸோ இந்தியன் நேவி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 270 போஸ்ட் விட்டுருக்குறாங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.